இயற்கை, விவசாயம், தற்சார்பு மற்றும் உற்பத்தி துறையில் இருக்கும் நண்பர்கள் உங்களுடைய பொருட்களையோ வியாபாரத்தையோ எங்களுடைய சேனல்ல இலவசமா விளம்பரம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. கிரீன் எனர்ஜி இந்தியாவுடைய வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இதற்கான லிங்கை கொடுத்திருக்கோம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம புதுக்கோட்டையில இருக்கிற சரவணன் மீனா ஸ்டோர்ஸ் பாரம்பரியமான முறையில இயல்வகை மரத்தினால செய்யப்பட்ட செக்குல 2 காங்கேயம் காளைகளை பூட்டி நல்ல தரமான மரச்செக்கு எண்ணெயை தயார் பண்ணி தராங்க. வேணுன்றவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம நாட்டுடைய சில்லறை பணவீக்கமானது பாத்தீங்கன்னா தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. சில்லறை பணவீக்கத்தை ஆங்கிலத்துல ரீட்டைல் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் உணவுப் பொருட்களான அரிசி, கோதுமை, எண்ணெய், காய்கறி, பழங்கள் போன்ற விஷயங்கள் இந்த ரீட்டைல் இன்ஃபிளேஷனுக்கு கீழே வரும். இதோட சேர்த்து மருத்துவம், துணி, மணி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த வீடியோல உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட பணவீக்கமானது எந்த திசையில பயணிச்சிட்டு இருக்கு அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். அது ஏறுமுகமா இருக்கா, கடந்த ஒரு 3-4 மாதங்களா இறங்கு முகமா இருக்கா அப்படின்ற தகவலை உங்ககிட்ட சொல்ல போறேன். அதுவும் குறிப்பா நம்ம தினம்தோறும் பயன்படுத்தும் சமையல் எண்ணெயோடைய விலைவாசியானது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்ககிட்ட பகிர போறேன். சில்லறை வியாபாரத்தோடைய பணவீக்கமானது பாத்தீங்கன்னா தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. போன வருடத்தோட ஆரம்பத்துல கிட்டத்தட்ட ஒரு 6% இருந்த இந்த பணவீக்கமானது டிசம்பர் மாதம் மாதிரி ஒரு 5.2 அப்படின்ற அளவுல இருந்தது. 2025ஆம் ஆண்டு தொடங்கி ஒரு 2 மாதங்கள் ஓடிவிட்ட நிலையில இந்த பணவீக்கமானது இப்போ 4.31 அப்படின்ற சதவீதத்துல இருக்கு. இந்த ரீட்டைல் இன்ஃபிளேஷன் ஆனது தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வந்தது அப்படின்னா பொதுமக்களுக்கு நல்லது ஒரு செய்தியா தான் அது அமையும். இதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அவங்க வாங்குற காய்கறி, அரிசி, பருப்பு போன்ற விஷயங்களுடைய விலை குறைஞ்சு கிடைச்சது அப்படின்னா அவங்க நிச்சயமா சந்தோஷப்படதான் போறாங்க. ஆனா மார்க்கெட்ல ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து விவசாயிங்க விற்க வரும்போது அவங்களுக்கு நல்ல விலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடைக்க வாய்ப்பில்லை. ஏன்னா உரங்களோட விலை என்னமோ குறைய போறது இல்ல, கழனியில வேலை செய்யறவங்களுக்கு அவங்க கொடுக்கிற கூலியானது குறைய போறது இல்ல. ஆனா அவங்க பொருட்களை கொண்டு சந்தையில விற்கும் போது அதற்கான விலை மட்டும் கொஞ்சம் கம்மியா கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பக்கம் இந்த காய்கறி, அரிசி, பருப்போட விலையானது சற்று குறைஞ்சாலும் இன்னொரு பக்கம் பழங்கள் மற்றும் எண்ணெயோடைய விலையானது பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. எதற்காக இந்த எண்ணெயோட விலை மட்டும் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சு இதற்கான விடையை தேடும் போது 2 விஷயங்கள் நம்ம முன்னாடி வந்து நிக்குது. ஒன்னு இறக்குமதி வரி, இரண்டாவதா உலக அளவுல சமையல் எண்ணெய், எடிபிள் ஆயில்ஸ் உடைய விலையானது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் சமையல் எண்ணெயுடைய விலை மட்டும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த சமையல் எண்ணெயுடைய விலை உயர்வுக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்றத நம்ம தேடி பார்க்கும்போது நம்ம நாட்டுடைய ரூபாயின் மதிப்பானது குறைஞ்சி வர்றதுனால அதிக பணம் கொடுத்து இந்த எண்ணெயை நம்ம வாங்க வேண்டிய தேவையானது இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஏரியாலையுமே நிறைய மரச்செக்கு எண்ணெய் கடைகள் வரும் பட்சத்துல இந்த மாதிரியான விலைவாசி உயர்வை நம்ம சந்திக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம அதிக விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்கி நம்ம கையை சூடு போட்டுக்கவும் வேண்டாம். இன்னொரு பக்கம் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு உதவுன மாதிரியும் ஆச்சு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களும் இதை பத்தி நிச்சயமா யோசிக்கணும். ஒவ்வொரு ஏரியாலையும் குறைந்தபட்சம் ஒரு 50 மரச்செக்கு எண்ணெய் கடைகள் வரும் பட்சத்துல நம்ம நாட்டுடைய பொருளாதாரமும் உயரும், நம்ம வீட்டோட பொருளாதாரமும் உயரும். இதே மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்காக நம்ம சேனல்ல காத்துட்டு இருக்கு. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோவை முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு ஷேரும் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.